ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு மருத்துவமனையில் இருக்கிற பிணவரை. பிணவரைக்கு புதுசாக வேலைக்கு தேடி வர பிணவரை ஊழியருக்கு நடந்த அமானுஷந்தாங்க. ஒரு சடலமும் வருது. ஆக்சிடெண்ட் கேஸ் ஆகி அந்த சடலத்துக்கு சொந்தமான ஆன்மா மருத்துவமனை ஊழியரை பின்தொடருது. அது ஏன் பின்தொடருது, எதுக்காக பின்தொடருது, அந்த பிணவரை ஊழியருக்கு என்ன ஆச்சு அப்படின்றதான் இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி பேய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் நம்ம சேனலில் கேட்கணுமா அப்படின்னா டார்க் டைரிஸ் நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் பின்னும் பண்ணியிருக்கிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வர ஸ்டோரி உங்களோடதாக கூட இருக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடெண்ட் நடந்த ஊர் எதுனா செங்கல்பட்டில் இருக்கிற ஒரு மருத்துவமனை. அந்த ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ், நேம் எல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணவங்க நேம் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ரிக்வெஸ்டாக கேட்டிருக்காங்க. ரமேஷ், இவருக்கு வயசு 30. இவருக்கு திருமணமாகி மனைவி, அப்புறம் இவருக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர், வயசான அப்பா அம்மா. இதுதாங்க இவங்க குடும்பம். இவர் அதிகமாக படிக்கலை, 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச வேலைகளை குறிப்பிட்ட வேலைன்னு சொல்ல முடியாது. எல்லா வேலையும் செய்வார். ரொம்ப நல்லவர்னு கூட சொல்லலாம். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவங்க ரமேஷ். இவரோட தம்பி ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் படிச்சிட்ருக்காரு. மனைவியும் ஹவுஸ் ஒய்ஃப் தான். ரமேஷ் இவர் தான் குடும்பத்துக்காக உழைக்கிறவர். இவரோட அப்பா திடீர்னு இறந்து போகிறாங்க, வயசானவங்களில். அதுக்கப்புறம் ரமேஷ் இவர் ரொம்ப பொறுப்பாக வேலை செஞ்சு தன்னோட குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவர் பார்க்குற மெக்கானிக் வேலை தான், அதில் கிடைக்கிற சம்பளம் இவங்களுக்கு போதுமானதாக இல்லை. ரமேஷ் அந்த வேலையை விட்டுடுறாரு. இப்போ புது வேலையை தேடியும் போகிறாங்க. ஆனால் இவர் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல. ரமேஷோட மனைவி திடீர்னு, நீங்கள் இப்படி எந்த வேலைக்கும் போகலைன்னா என்ன பண்ணுறது, அம்மாவுக்கும் மருந்து வாங்க கூட பணம் இல்லை, தம்பியும் காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்கிறாரு. என் ஃப்ரெண்டுக்கிட்ட விசாரிச்சிருக்கேன், ஒரு மருத்துவமனை இருக்குது, ஏதோ வேலை இருக்கிறதா சொன்னான். நீங்கள் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு மனைவி குடும்ப சூழ்நிலையை எடுத்து சொல்லி ரமேஷ்கிட்ட புலம்புறாங்க. ரமேஷுமே நான் நாளைக்கு அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் போய் பார்க்குறேன்னு சொல்லி அடுத்த நாளே அந்த மருத்துவமனையில் போய் விசாரிக்கிறாரு, வேலை ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்படி போய் இவர் விசாரித்ததில் வேலை இருக்குது. ஆனால் இவர் எதிர்பார்த்து வந்த வேலை இல்லை. என்னன்னா பிணவரை ஊழியர் வேலை தான் இருக்குது. மருத்துவமனைக்கு பின்னாடி இருக்கிற பிணவரையில் தான் நீங்கள் வேலை பார்க்கணுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சடலங்களோட அட்ரஸ், அடையாளங்கள், இது மாதிரியான ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நீ ரெஜிஸ்டரில் எழுதணும், அதுவும் நைட்டு ஷிஃப்ட் தானே மருத்துவமனையில் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ரமேஷ் கொஞ்சம் தயங்குறாரு. அப்படியே அவருக்கு தயக்கமாக இருந்தாலும் இவர் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கிது, கொஞ்சம் அதிகமாக. குடும்ப சூழ்நிலையை நினச்சி இவரும் அந்த வேலைக்கு ஓகே சொல்கிறாரு. முதல் நாள் நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கும் போகிறாரு. ரமேஷ்க்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்குது. ஏன்னா வர டெட் பாடி, ஆக்சிடெண்ட் கேஸு, சூசைடு கேஸு அப்படின்னு ஒரே ரத்தமாக ரணக்கொடூரமாக அவருக்கு இருந்திருக்கு. வேலைக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. போக போக அந்த வேலைக்கு பழகிக்கிட்டாரு, செட் ஆயிடுச்சு. போக போக ஒரு வித மன திருப்தியோட வேலையை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு ரமேஷ். நைட்டு 8 மணிக்கு போவார். ரெஜிஸ்டரில் சைன் போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு தூங்க ஆரம்பிச்சிடுவார். அப்பப்போ முழிச்சு பிணவரைய ஒரு ரவுண்ட்ஸ் மாதிரி பார்த்துட்டு வருவார். விடிஞ்சதும் 8 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவார். இப்படியே போனதும் அவருக்கு சிரமமாகவும் இருக்கலை. ஆனால் இவர் வாழ்க்கையே மாற்றுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் அந்த பிணவரையில் அவருக்கு நடக்கவும் ஆரம்பிச்சுது. அன்னைக்கு ஒரு நாள் வழக்கம் போல் நைட் 8 மணிக்கு மருத்துவமனைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது என்னைக்கும் இல்லாமல் ஒரு மாதிரியாக உணர்றாரு. இவரும் அந்த மருத்துவமனைக்கு போகலான்னு கிளம்பும்போது அவரோட வீட்டோட வாசப்படியை தாண்டும் போது பல்லி ஒன்று தலையில் விழுது. இவர் அப்படியே திடீர்னு ஷாக்கோட பல்லியை தட்டி விடுறாரு. மனைவி, ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, பல்லி ஒன்று தலையில் விழுந்துச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ரமேஷ் மனைவி கிட்ட. மனைவியும், ஏங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியாக தப்பாக படுது,
கொஞ்சம் திண்ணையில் உட்காருங்க, நான் போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்க கொடுக்குறாங்க. வந்து ரமேஷ்க்கு கொடுத்த உடனே ரமேஷுமே தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. ஹாஸ்பிட்டலோட கேட்டை திறக்கும் போது காலில் அந்த இரும்பு கேட் தட்டி விட்டு ரமேஷோட கால் கட்டை விரலில் இடித்து ரத்தமும் வலியுது. இதை பார்த்த ரமேஷ் ஒரு மாதிரியாக குழப்பமாக இருக்காங்க. என்ன இன்னைக்கு தப்பாகவே நடக்குது? ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சி ஆயில்மெண்ட் போடுறாரு. ரெஜிஸ்டர்லேயும் சைன் போட்டுட்டு வழக்கம் போல் அப்படியே கொஞ்ச நேரம் கண் அசருது. இவரும் அப்படியே தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஒரு 12 மணி இருக்கும். அப்போது ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு டெட் பாடி ஒன்று பிணவரைக்கும் வருது. அந்த டெட் பாடியோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டரில் எழுதிட்டு டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்தவங்கக்கிட்ட ரமேஷ் என்ன கேட்குறாருன்னா, டெட் பாடி எப்படி இறந்துச்சு, என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு. டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்த அவங்களும், தெரியலப்பா, எப்படி ஆக்சிடெண்ட் கேஸுன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு கால் வந்துச்சு, ஸ்பாட்டில் போய் பார்க்குறதுக்குள்ளே உயிர் போயிடுச்சு. பாவம், பையனுக்கு வயசு ஒன்றும் ஆகலை, சின்ன பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரமேஷ் கிட்ட சொல்கிறாங்க. ரமேஷ் அந்த பையனோட சொந்த பந்தம் யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த டெட் பாடியை கொண்டு வந்தவங்க, அப்படி எதுவும் இல்லை, அந்த டெட் பாடியை எடுக்கும்போது எந்த டீட்டெயில்ஸும் எங்களுக்கு தெரியல. நீ போலீஸ்க்கு நாங்கள் தகவல் சொல்லியிருக்கோம், நீ டெட் பாடியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க. இதை கேட்ட ரமேஷ் ரொம்ப பரிதாபப்படுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ரொம்ப போர் அடிக்குதுன்னு ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வராரு. வந்து கொஞ்ச நேரம் அப்படியே டேபிள் மேலே சாஞ்சு தூங்க ஆரம்பிக்கிறாரு. அப்போது திடீர்னு ஒரு அழுகுரல் கேட்குது. இவரும் எழுந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு. இவரால் எழுந்திரிக்க முடியல. ஆனால் இவருக்கு கண்ணை திறந்து என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியுது. இவரோட உடல் சடனாக எழுந்திரிக்க முடியல. ரமேஷ் இவரும் கண்ணை திறந்து டேபிளில் உட்காந்துட்டு என்ன சத்தம் அதுன்னு, அதுவும் நம்ம மட்டும்தான் இருக்கோம் இந்த பிணவரையில், ஒரு அழுகுரல் கேட்குதேன்னு யோசிக்கிறாரு. அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒரு கருப்பான உருவம் அந்த பிணவரை ரூமில் ஒரு மூலையில் நிற்கிது. இதை பார்த்த உடனே இவருக்கு ஒரு நடுக்கம் வருது. இவர் கத்த முயற்சி பண்ணுறாரு, முடியல. கண் மட்டும் திறந்தபடி அப்படியே அந்த உருவத்தை கண்ணிமைக்காமல் பார்க்குறாரு. அந்த உருவம் முன்னோக்கி, அதாவது இவரை நோக்கி மெதுவாக நடந்து வருது. அப்படி வரும்போது பக்கத்தில் லைட் வெளிச்சத்தில் அந்த உருவத்தை பார்த்தா, அந்த உருவம் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் கேஸில் இறந்து போய் ஒரு டெட் பாடி வந்துச்சுல்ல, அதுதானே இது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒருவேளை இந்த பையனுக்கு உயிர் இருக்குது போலன்னு அப்படின்னு இவராக பல யோசனை பண்ணுறாரு. அந்த உருவம் இவர் பக்கத்தில் வந்து இவரை பார்த்து அழுதுகிட்டே பரிதாபமா, எனக்கு என்னாச்சு, என்ன எங்கள் வீட்டுக்கு விடு அப்படின்னு கெஞ்சுது. என்னை விடு, என்னோட வீட்டுக்கு விடுன்னு கெஞ்சி அழுகுது. அப்படியே அழுதபடியே அந்த உருவம் சட்டுன்னு மறையுது. ரமேஷ் இவருக்கு இப்போ தான் சட்டுன்னு எழுந்து, என்ன இது, இப்போ என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறாரு. எழுந்த உடனே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சு தன்னோட குலதெய்வமான வீரமாத்தி அம்மனை நினச்சி அந்த பையனோட சடலத்துக்கு பக்கத்தில் போகிறாரு. போய் அந்த துணியை விலக்கி விட்டு அந்த பையனோட முகத்தை பார்த்த உடனே பயந்து அலறி அடித்து வெளியே ஓடி வராரு. என்னாச்சுன்னா, அந்த சடலத்தோட கண் வரும்போது மூடி இருந்துச்சு. இவர் பார்க்கும்போது கண் திறந்து முகமெல்லாம் ரத்தமாக இருந்ததா பார்த்து பயந்து வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு பெரியவர், அதாவது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற ஒரு பெரியவர், என்னாச்சு தம்பி அப்படின்னு கேட்குறாரு. ஒன்றுமில்லை பெரியவரே, அந்த ரூம்குள்ளே ஒரு பையன் கண்ணை திறந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பெரியவர் ரமேஷை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. போய் பார்க்கும்போது அந்த பையனோட கண் திறந்து இருந்ததை பெரியவர் பார்க்குறாரு. அந்த பெரியவர், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி விடுறாரு. அதுக்கப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு போகிறாரு. போனதும் சாப்பிட்டுட்டு நைட்டு சரியாக தூங்காமல் இருந்ததால் நல்லா ஆழ்ந்து தூங்க ஆரம்பிக்கிறாரு.
நைட் ஷிஃப்ட் போகணும் இல்லையா அப்படின்னு தூங்கும்போது பகலில் அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது. என்னன்னா அந்த பையனோட உருவம். அண்ணே, என்னை எப்படியாவது என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன், உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி அழுகுது. என் குடும்பம் நான் எங்கே எப்படி இருக்கேன்னு கூட தெரியாமல் இருக்காங்கன்னு சொல்லி கதறி அழுகுது. கனவுலேருந்து முழிச்சு எழுந்திக்கிறாரு ரமேஷ். ச்சே, என்னது, நைட்டு ஃபுல்லாக அந்த பையன் பற்றி நினச்சதால இந்த மாதிரி கனவு வருது போலன்னு நினச்சிட்டு இப்படியே அந்த நாள் மறுபடியும் நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறாரு. போய் திடீர்னு இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. போன உடனே அந்த பையன் இருக்கானா இல்லையான்னு பார்க்குறாரு. அந்த சடலம் அங்கேயே தான் இருக்குது. இப்படியே ஒரு 2-3 நாட்களுக்கு யாருமே அந்த சடலத்தை தேடி வரலை. ஆனால் அந்த பையனோட ஆன்மா அடிக்கடி ரமேஷோட கனவுல தென்பட்டுட்டே இருக்குது. கதறி அழுகிற மாதிரி இவருக்கும் இருந்திருக்கு. ஒரு 3 நாட்களுக்கு அப்புறம் ரமேஷோட தம்பி ஒருத்தர் காலேஜ் படிச்சிட்ருக்காருன்னு சொன்னல, அவர் நைட்டில் ஒரு மாதிரியாக அழுகிறாரு. என்னை எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போங்கன்னு வித்தியாசமாக நடந்துக்கிறாரு. இதை பார்த்த ரமேஷோட மனைவி உடனே ரமேஷ்க்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. ரமேஷுமே ஹாஸ்பிட்டலில் பர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறாரு. உடனே தம்பிக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கும்போது அவர் தம்பியை ஆக்கிரமிச்சிருக்கிற ஆன்மா ரமேஷை பார்த்து பேச ஆரம்பிக்குது. என்னன்னா, நீ தான் என்னை பார்த்து பரிதாபப்பட்ட, என்ன நீ, அதாவது என்னோட உடல் 3 நாளாக உன்னோட பாதுகாப்பில் இருக்குது. என்னை எங்கள் சொந்த ஊரான காஞ்சிபுரத்தில் இருக்க ஒரு குறிப்பிட்ட ஊரோட பேரை சொல்லி என்னை அங்கே கூட்டிகிட்டு போன்னு சொல்லி அழுகுது. உன்னால தான் முடியும், நான் போகணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சுது. இவருக்கும் புரிஞ்சிடுச்சு, அந்த பிணவரையில் இருக்கிற அந்த பையனோட ஆன்மா தான் தன்னோட தம்பியை பொசஸ் பண்ணியிருக்குன்னு. ஆனாலும் ரமேஷ் இவர் அடுத்த நாள் அந்த ஆன்மா சொன்ன காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஊரில் போய் விசாரிச்சுக்கும் போது ஒரு வாரமாக தன்னோட பையனை காணோன்னு ஒரு குடும்பம் தவிச்சிட்ருக்கு. ரமேஷ் அந்த பையனோட குடும்பமான அம்மா அப்பா கிட்ட விசாரிக்கும்போது வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனையால் கோவப்பட்டு கிளம்பி போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரமேஷுமே நடந்தது எல்லாம் அந்த குடும்பத்துக்கிட்ட எடுத்து சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி சடலத்தை ஒப்படைச்ச பிறகு அந்த பையனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அந்த குடும்பத்தினர் செஞ்சு முடிக்கிறாங்க. அடுத்த நாள் அந்த ஆன்மா மறுபடியும் ரமேஷோட கனவுல வருது. கையெடுத்து கும்பிட்டுட்டு நன்றி சொல்லிட்டு அப்படியே மறையுது. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் ரமேஷுக்கும் சரி அவர் குடும்பத்துக்கும் சரி எந்த வித தொந்தரவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பிணவரை ஊழியர் வேலையை விட்டுட்டு ரமேஷ் இப்போ சொந்தமாக மெக்கானிக் ஷாப் நடத்துகிறாரு. இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணவங்க ரமேஷோட தம்பி. அவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திருமணமாகி அவங்க மனைவிக்கு இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் நமக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றியோட இந்த ஸ்டோரியை நாம் முடிச்சுக்கலாம். வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நன்றி.